வைக்க முடியலடி, இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன், நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. டே என்னை எதுவும் பண்ணிடாதீங்கடா ப்ளீஸ்டா, என்னை விட்டுருங்கடா. நான் இனிமேல் உங்கள் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். ஏன்டா இதை தானே அப்பயே நிதிஷ் சொன்னான், பிரச்சனை பண்ணிக்க வேணாம், ஸ்மூத்தாக பேசி முடிச்சுக்கலான்னு. கேட்டியா? இப்போ இவ்வளோ தூரம் வந்து நின்னதுக்கப்புறம் தான் சொல்கிறேன் இல்லை? சரி முடிச்சுட்டு வாடா சீக்கிரம். என்ன? டே அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கடா, சும்மா சொன்னேன். வா போகலாம். எங்க? கையை கொடு, வா போகலாம். என்ன சொல்கிற? டேய் வா, உன்னை வீட்டில் கூப்பிட்டு போய் விட்டு நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கும் நிறையா வேலை இருக்குல்ல. என்ன சொல்கிற? அப்போ நீங்கள் என்னை கொல்ல மாட்டீங்களா? டேய் நாங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய வில்லனுங்கெல்லாம் கிடையாதுடா, நீ எங்கள் வழிக்கு வரமாட்ற, அதனால் இப்படி பண்ணியிருப்பானுங்க அவனுங்க. சரி எந்திரி, வா போகலாம், டைம் ஆகுதுல்ல, இங்கேயே கிடக்க போறியா என்ன? அப்போ என்னை உண்மையாலுமே ஒன்றுமே பண்ண மாட்டீங்களா? டே கொஞ்சம் எங்கள் சைட்லேருந்து யோசிச்சு பாரு. உயிருக்கு உயிராக லவ் பண்ணுற பொண்ணு வேற ஒருத்தன் தூக்கிட்டு போவான்னு சொன்னால் சும்மா இருக்க முடியுமா? அந்த ஒரு கோவம் தான்டா, நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதை புரிய வைக்கிறதுக்கு தாண்டா நாங்களும் அவ்வளோ ட்ரை பண்ணோம். ஒரு 5 நிமிஷம் கோவப்படாமல் பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டிருந்தா அங்கேயே முடிச்சுருந்துருக்கலாமா? சாரிடா, இத்தனை நாள் நான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்ததுக்கு. இனிமேல் என்னால் எந்த பிரச்சனையும் வராது. தோப்பர்ரா சார் நல்லவன் ஆயிட்டாராம். டேய் ஒரு கட்டத்துக்கு மேலே உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மாறி தானே ஆகணும். சரி வா போகலாம், டைம் ஆகுதுல்ல. எனக்கு தெரிஞ்சு நீ இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டேன், சாப்பிட போகலாமா? போகலாம். விடிய இந்த காட்டை சுற்றி எனக்கு பசி எடுக்குது பயங்கரமா. சரிடா விஸ்வா, நீ வெளில போ, நாங்கள் வரோம். சரி ஓகே. என்ன மச்சி, கோவம் போயிடுச்சா? போயிடுச்சு. அவன் நிலைமையை பார்த்தா எனக்கே பாவமாயிடுச்சுடா. எந்த நம்பிக்கையில் இப்படி கடத்திட்டு வந்தீங்க? சப்போஸ் நான் கொல்லான்னு சொன்னா? கொல்ல வேண்டிதான். டேய் ஏன் என்னால் ஜெயிலுக்கு போகிறதுக்கா? பரவாயில்ல போய்க்கலாம், அதனால என்ன? அதுவும் இல்லாமல் எங்களுக்கு தெரியும்டா, நீ இந்த அளவுக்குலாம் இறங்கி போக மாட்டேன்னு. சும்மா அவனை மிரட்டத்துக்காக தான் நாங்களும் கடத்தணும். இப்போ அவனே தெரிஞ்சிட்டால, விடு, பிரச்சனை முடிஞ்சு இப்போதைக்கு. சரி நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன், போலாமா? போகலாம். அப்புறம் என்ன சார், உங்கள் ஆளை பார்க்க போலியா? என்னைய சொல்கிற? பின்ன உன்னதான் சொல்லுவேன். யார் என் ஆளு? அடப்பாவி, அதான் துர்கா ஒரு வீட்டில் விட்டுமே, அந்த வீட்டில் இருக்க பொண்ணு தான். டே அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கானே தெரில, அதுக்குள்ளே என்னடா ஆளுன்ற? ஆமாம், அந்த பொண்ணை நானும் பார்க்கணும். மச்சான் பேசாம நீ வா, இன்னைக்கு நாம இவனை கூட்டிகிட்டு போகலாம். இவனும் ஆளை பார்த்த மாதிரி இருக்கும், நீயும் பார்த்த மாதிரி இருக்கும். இல்லைடா, எனக்கு அந்த வீட்டுக்கு வரத்துக்குலாம் பெருசாக விருப்பமே இல்லை. டே இன்னும் நான் அந்த பொண்ணுக்கிட்ட ஒழுங்காக பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே ஆளு கீழுன்ட்டு போயிட்டீங்க. சரி உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்குதாண்டா, ஆனால் என்ன ஆனா? இல்லை, தொடர்ந்து அவங்க வீட்டுக்கு போனால் வீட்டில் இருக்கவங்க எதாவது எடுத்துக்கிட்டாங்கன்னா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு போகலாம். துர்காவை பார்க்க போகிற மாதிரி போய் நீ அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வா, சரியா? சரிடா. விஸ்வா நேற்று நைட்டு கூட பார்க்க வரல, எங்கே தான் போயிருப்பான்? ஒரு நான் சொன்னதில் ஏதாச்சும் கோச்சிக்கிட்டானா? ச்சே, அவன் அப்படிலாம் கோச்சிக்கிறவனே கிடையாது. அவன் தான் ஆத்தி விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கானே, என்ன பண்ணுறது? என்னவோ பண்ணிட்டோம், நாம் எதுலேயும் தலையிட வேண்டாம். டே மச்சான், சாரி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான் நேற்றே முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன மச்சான்? டே உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும்டா. என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் யாரும் உனக்கு? டே மச்சான் ப்ளீஸ், நான் சொல்கிறது கேளு. நான் எதுக்கு கேட்கணும்? நேற்று நைட் நான் வரலையே, என்னாச்சுன்னு கேட்டியா நீ வேற ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாச்சும் போயிருப்ப. டே இல்லைடா, நேற்று என்னை கடத்திட்டாங்க. நீ போய் தானே சொல்ற? டே இல்லைடா, சீரியஸாக தான் சொல்கிறேன். உண்மையாவா? யாரு? வேற யாரு? அருணோட ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன தைரியம் அவனுங்களுக்கு? டே நீ இன்னைக்கே ஆர்த்தியை தூக்குறடா. டே இரு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அவங்க என்னை எதுவுமே பண்ணல, என்னை கூப்பிட்டு வந்து விட்டாங்க பாரு. என்ன சொல்கிற? ஆமாண்டா, என்னை கடத்திட்டு போனானுங்க. ஆனால் என்னை அவனுங்க எதுவுமே பண்ணலையே, அடிக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல. என்னடா சொல்கிற? அவனுங்க புரிய வைக்கிறதுக்கு தாண்டா அப்படி பண்ணியிருக்கானுங்க. எனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட வேல்யூ எவ்வளோ முக்கியன்றதும் புரிஞ்சிடுச்சு. சாரிடா மச்சான், நேற்று வந்துட்டு அப்படி பேசினதுக்கு. டே உண்மையை தான் சொல்கிறியா விஸ்வா? நீ தான் பேசுறியா இல்லை ஏதாச்சும் ஆவிக்குது பூந்துடுச்சா உனக்குள்ள? டே நான் தாண்டா,
சாரிடா மச்சி. மச்சான் உனக்குள்ள இவ்வளோ மாற்றமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சாரிடா மச்சான், இத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸோட வேல்யூ தெரியாமல் இருந்திருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட கூட ஒழுங்காகவே நான் பழகலை, சும்மா பேசிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தேன். ஏய் என்னடி நடக்குதுங்க? ஆத்தி இனிமே கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு பைத்தியம் பிடிச்சு போய் இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா? அமைதி இருடி. ஹலோ சார், என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? அடச்சி, நீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? டேய் என்ன, ஒருவேளை ஆத்தி விட்டுட்டு இவனது லவ் பண்றியா? ஏன் என் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறதுல என்ன தப்பு? ஐயையே, இது என்ன? ஏய் ரொம்ப தப்பாலாம் நினைக்காதீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஃப்ரெண்டை லவ் பண்றேன்னு சொன்னோம். என்ன இப்ப அதுல? ஓ சரி, ஆத்தி கதை என்னாச்சு? என்னைக்கு தான் அவளை தூக்கிட்டு போய் தாலி கட்ட போறேன்? என்ன? ஏய் என்ன கோமா கிட்ட போயிட்டியா என்ன? ஏன்? பின்ன என்ன, நாங்க என்ன கேக்குறோம், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய் மறந்துட்டியா? ஆத்தி தூக்குறேன்னு சொன்னல்ல. சாரி, நான் அந்த பிளானை கைவிட்டுட்டேன். என்ன? டேய் தெரிஞ்சுதான் பேசுறியா? உனக்கு ஆத்தி வேண்டாமா? எனக்கு வேண்டாமே. அவளுக்கு என்ன பிடிக்கல, ஸோ அவளுக்கு அருணை தானே பிடிச்சிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் வாழட்டுமே. இப்போ என்ன பிரச்சனை அதில்? ஹே என்ன விடி விடி ஏதாச்சும் படம் பார்த்துட்டு வந்து வளரிட்டு இருக்கியா? விடிய விடிய படம்லாம் பார்க்கல, வாழ்க்கை என்னன்றதை பார்த்துட்டேன். என்ன வாழ்க்கைய பார்த்துட்டியா? ஏய் நீ சொன்ன மாதிரி அவன் உண்மையாலுமே லூஸ் ஆயிட்டான் போல, அவ கிடைக்கலன்னு. விடு, நம்ம வேற ஒரு விஷயமா ஆத்தியை டீல் பண்ணிக்கலாம். ரம்யா இருக்கால, பார்த்துக்கலாம். ஏய் லூஸ் மாதிரி பண்ணாதீங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. எதுக்கு அடுத்தவங்களோட லைஃப்குள்ள நீங்க போகுறீங்க? ஐயோ தோப்பர்றா நல்லவரு. ஏய், என் ஃப்ரெண்டை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. உங்களை விட அவன் நல்லவன் தான். உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. ஓ ஒரே நாள்ல ஞானி ஆயிட்டாரு. சரிங்க ஞானி, நான் கிளம்புறோம். உன் கூட இருந்தா எங்களுக்கு அந்த பைத்தியம் பிடிச்சிரும் போல. ஹேய் என்ன நினச்சுன்னு முழுசா தெரியாம பேசாதீங்க. என்ன வேணா நடந்துக்கிட்டோம். இனிமே இந்த மாதிரி பைத்தியத்துக்கிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லப்பா, வேஸ்ட் ஆஃப் டைம். வாடி நம்ம போலாம். ஏய் நில்லுங்க. டே மச்சான், விட்றா போட்டோம். டேய் என்ன நடந்துச்சுன்னு கேட்டா இவளுங்களும் மாறுவாளுங்கல்ல. அட நீ வேற, இவளுங்களா? சேச்சே, வாய்ப்பே இல்லை. படட்டும் விடு. நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் பட்டுட்டேன். அவளுங்க இன்னும் படலை, அதான் இன்னும் துள்ளிட்டு இருக்காளுங்க. நடத்தட்டும் விடு. டேய் மச்சான் நீ இவ்வளோ மாறிட்டடா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரி வா நம்ம இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளில போலாம். மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடு. சரிடா. அப்புறம் உன்கிட்ட இன்னொன்று சொல்லணும். என்ன விஷயம்டா? அது நம்ம ஃப்ரெண்டு காவியா இருக்கால, ஆமாம், அவளுக்கு என்ன? ஆக்சுவலா அவளுக்கு ஆரம்பத்துலேருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. அவள் இது வரைக்கும் உன்கிட்ட சொன்னதில்லை. நீ ஆத்தியை லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் அவள் விலகிட்டா. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா விட்டுரு. டேய் என்ன சொல்கிற? நம்ம காவியாவா? என்னையா? அட ஆமாண்டா, அவளுக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வரைக்கும் வெளில சொன்னதில்லை. எங்களுக்கு தெரியும், ஆனால் உன்கிட்டயும் நாங்களும் சொன்னதில்லை. சரி பார்க்கலாம், வா போய் பேசி தான் பார்ப்போம். சரிடா மச்சான் வா போகலாம். டே மச்சான், நான் பாட்டுக்கு வந்துட்டோம். ஏதோ நினைக்க போகிறாங்கடா. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. பதற்றப்படாமல் கேஷுவலாக இரு, சரியா? உனக்கு என்ன, நீ எல்லாத்தையும் சமாளிச்சிருவ. அதான் நான் இருக்கேன்ல, அப்போ அமைதியாக மூடிட்டு நில்லு. அங்கிள், அங்கிள் வீட்டில் இருக்கீங்களா? யாரு? அட நீங்களா? வாங்க வாங்க. என்ன ஏதோ விஷயமா? அது 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 வந்து அங்கிள், துர்கா தான் ஃபோன் பண்ணி வரீங்களா, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னான். அதனால தான் வந்தோம். ஓ அப்படியாப்பா, உள்ளதான் இருக்கா ஸ்ரீ ரூம்ல, போய் பாருங்க. வாங்கலாம் போலாம். அங்கிள், நீங்கள் நானும் சும்மா பேசிகிட்டு இருக்கலாம் அங்கிள். இவன் போய் பார்த்துட்டு வரட்டும். எனக்கு என்னமோ இவனுங்க தங்கச்சியை பார்க்க வந்த மாதிரி தெரியலையே. சரி பாப்போம். சரிப்பா சரி, நீ போய் பாரு, வா நாம் பேசலாம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? எனக்கா? இல்லை அங்கிள், ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பண்ணிடுவேன். என்ன சொல்ற? எனக்கும் ஒரு பொண்ணை பிடிக்கும் அங்கிள். சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணுறாங்கள. ஓ சின்ன வயசுல இருந்தே வா. சரி உன்னோட லவ் ஸ்டோரி தான் சொல்ல, கொஞ்சம் கேட்போம். அவ்வளோதானே, வாங்க விடிய விடிய கதை சொல்கிறேன். ஐயோ இன்னைக்கு அவர் வருவாரா வரமாட்டாரா? கடவுளே எப்படியாச்சும் வந்துடணும் ப்ளீஸ். ஸ்ரீ, எனக்கு என்னவோ யாரோ ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுறியோன்னு தோணுது. ஏய் துர்கா, அப்படிலாம் இல்லடி. சரி சரி, நான் நம்பிட்டேன்ப்பா. துர்கா, என்ன என்ன வேணும் மேடம்க்கு?
உங்க அண்ணன் விக்கி வருவாங்களா? எனக்கு தெரியும்டி, காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு இப்படி ரெடியாக உட்காந்துட்டு இருக்கும் போதே எனக்கு தெரியும் நீ அவனுக்காக தான் வெயிட் பண்ணுறேன்னு. நான் தான் சொல்கிறேன்ல, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக வருவான், நீ வேணா பாரு. துர்கா உள்ளே வரலாமா? ஏய் விக்கி தானே? ஆமாம், நான் சொன்னேன்ல. உள்ள வாங்க விக்கி. ஹாய், எப்படி இருக்கீங்க? ம், நல்லா இருக்கேன். நீங்கள்? நிறுத்துங்கப்பா, நேற்று தானே பார்த்துக்கிட்டீங்க. ஏ சும்மா கேட்டுண்டி, என்ன கேட்குதுன்னு தெரில. வாங்களேன், வந்து உட்காருங்க. சாப்பிட்டீங்களா? காஃபி டீ ஏதாச்சும் எடுத்துட்டு வரட்டுமா? இல்லை இல்லை இல்லை, நான் துர்காவை பார்க்க வந்தேன். அவள் தான் எனக்கு ஃபோன் பண்ணி உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னாலா, அதான். விக்கி ஒரே நிமிஷம். அப்போ நீயே ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு அவன் வருவான்னு என்ன சொல்லிட்டு இருக்கியா? ஸ்ரீ, சத்தியமாக சொல்கிறேன், அப்படிலாம் இல்லை. நானும் அவன் ஃபோனே பண்ணல. அதோ பாரு, வேணா ஃபோனை வேணா செக் பண்ணி பாரு. அவன் போய் சொல்கிறான்டி, உன்னை பார்க்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கான். அதுக்கு என்ன காரணமாக சொல்லிட்டு இருக்கான்? உண்மையை தான் சொல்கிறியா? விளாட்ல. சத்தியமாடி, சத்தியமா நான் உண்மையை தான் சொல்கிறேன். ப்ளீஸ் நம்பு. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லை இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி, 2 நாளாக பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. டேய், அவங்க பேர் ஸ்ரீநிதி. ஸ்ரீன் கூப்பிடு. ஓ, ஸ்ரீநிதியா? ம், ஆமாங்க. விக்கி பார்த்துங்க. இல்லை இல்லை, எனக்கு எதுவும் இல்லை, சாரி. அட சாரிலாம் எதுக்குங்க? டேய், அப்புறமேட்டு மாற்றி மாற்றி சாரி கேட்டுக்கோங்க. இங்கே பாரு ஒரு நிமிஷம். என்னடாச்சு? எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடியாடுற? டேய், துர்காவோட அம்மா வந்திருக்காங்கடா. என்ன? ஐயோ, போச்சு போச்சு. அவங்க கண்டிப்பாக வந்தாங்கன்னா என்னை பார்த்துட்டு தான் போவாங்க. தயவு செஞ்சு அதுக்குள்ளே போய் எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கோங்க இங்கேயே. ஐயோ, இது வேறையா? போச்சு. சரி வா, நீ நானும் போய் ஒளிஞ்சிக்கலாம். துர்கா தானே, அவங்க பொண்ணு எதுவும் சொல்ல மாட்டாங்க. டேய் பைத்தியமே, மறைக்க வேண்டிய ஆளே துர்கா தான், மறந்துட்டியா? ஐயோ ஆமால, மாட்டினா துர்கா அவ்வளோதான்.